தருமபுரி அருகே நிலப்பிரச்சினை தொடர்பாக பணம் பெற்று தராவிட்டால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் புகார் அளிப்பதாக திமுக பிரமுகர் மிரட்டுவதாக வழக்கறிஞர்கள் புகார் அளித்துள்ள சம்பவம் விடிய ஆட்சியின் லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. காரிமங்கலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சரவணகுமார் நிலப்பிரச்சினை தொடர்பாக வாதாடி வந்துள்ளார். பின்னர் பிரச்சினைக்குரிய இரு தரப்பினரும் பாலக்கோடு நீதிமன்றம் லோக் அதாலத் மூலம் சமரச தீர்வு பெற்றுள்ளனர். இதனையடுத்து அவ்வப்போது அவர்களுடன் நீதிமன்றத்துக்கு உடன் சென்று வந்த திமுக பிரமுகர் சத்தியமூர்த்தி என்பவர் தன்னாலேயே சமரசம் கிடைத்ததாக கூறி 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார். அவ்வாறு தராவிட்டால் சாதி குறித்து இழிவாக பேசியதாக வன்கொடுமை புகார் அளிப்பதாக மிரட்டி சுமார் 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறித்துள்ளார். இந்த நிலையில் காரிமங்கலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமரச சான்றிதழை பதிவு செய்ய விடாமல் மீதி பணத்தை கேட்டு சத்தியமூர்த்தி தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதன் பேரில் திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தருமபுரி எஸ்பி அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமூர்த்தின்றவர் எல்லாத்தையும் நான் தான் முன்னாடி இருந்து பண்ணேன், எனக்கு 10% வேணும், அதை நீ தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தொடர்ச்சியாக அந்த பேசிகிட்டே இருந்தார். நான் இவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் எனக்கு இதானவொடனே நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நீதிமன்ற தீர்ப்பாணையை பதிவு செய்ய போகும்போது அவரை பார்த்தோன்னே நான் ஒதுங்கிட்டேன். இவர் பிரச்சனைக்குரிய நபர், நம்மக்கிட்ட கரெக்டாக பண்ணுவாதுன்ட்டு நான் சார்பதி வளர்த்து உள்ளே போயிட்டேன். அப்போ மூத்த வழக்கறிஞர் கோவிந்தா சார் இருந்தார். அவர் பஞ்சாயத்து தலைவர் தான் இருக்கார். அவருடைய கையில் இருந்த இதை பேப்பரை பிடுங்கிட்டு கிழிக்கிறது, சபதேச கிழிச்சிட்டாரு.